ஆம், ஆ. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் எப்படி இன்னைக்கு சிரிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்? வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். போனால் போகட்டும் போடான்னு நான் விட்டுட்டேன். நீங்க நல்ல நியாயம் இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல ஒரு படம் முடிக்குது, இஃப் யூ டோன்ட் லாஃப் யூ வில் கிரை அப்படின்னு. சிரிக்கலனா அழுதுருவோம். அதான் உண்மை. ஏன்னா டைட்டில் ரேஸ்லாம் கனவு கண்டேன் நான். டைட்டில் ரேஸ் பத்தி பேசுவேன், டைட்டில் ரேஸ் பத்தி பேசுவேன், டைட்டில் ரேஸ் பத்தி பேசுவேன், பேசுவேன் 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 டைட்டில் ரேஸ் பத்தி பேசுவேன். எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து எவ்வளவு அடிச்சாலும் திருந்தா ஜென்மங்க தான் நாங்க ஃபேன்ஸ், ஃபுட்பால் ஃபேன்ஸ். அதாவது எவ்வளவு வாட்டி வந்து நமக்கு முன்னாடி ஓகே இது முன்னாடி வரலாறு இருந்திருக்குனாலும் நாங்க வந்து கேடு கெட்ட மானங்கெட்டு நாங்க வந்து இந்த மாதிரி ஹோப் பண்ணுவோம், கோப்பியம் பண்ணுவோம். இந்த மாதிரி இல்ல, நம்ம திருந்திட்டோம், இதுக்கு மேல இந்த மயிரை புடுங்க போறோம், அண்ணாணியை புடுங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண போறோம். லீட்ஸ் யுனைடெட் 3 செல்சி 1. கரெக்டா தான் சொல்லிக்கிறேன். லீட்ஸ் யுனைடெட் 3 செல்சி 1. நான் வந்து 3-0 செல்சின்னு பிரெடிக்ஷன் போட்டேன். ஆப்போசிட்ல பண்ணிடுவோம் போல இருக்கு மேபி. ஏ அதாவது எந்த மாதிரினா லீட்ஸ் வந்து கடைசி 8 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கானுங்க. 18வது பிளேஸ் இருந்தாங்க அந்த மேட்சுக்கு முன்னாடி. செல்சி இதுக்கு முன்னாடி வந்து பார்சலோனாவையும் ஆர்சனலையும் வந்து நல்லாவே ஆடினாங்க. சரி இந்த மாதிரி நல்ல டீம்ஸ் ஆடினாங்க, இந்த மாதிரி லீட்ஸ் மாதிரி டீம்ஸ் கூட ஈஸியா ஜெயிக்கணுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நாங்களும் நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் தான் நமக்கு புரிஞ்சது நம்ம செல்சி எப்பேற்பட்ட டீம் அப்படின்னு. அதாவது நம்ம எந்த கேம்ஸ் எல்லாம் நம்ம வின் பண்ண கூடாதுன்னு எதிர்பார்ப்போமோ அதெல்லாம் வெறி கொண்டு வெறித்தனமா ஆடி ஜெயிச்சோ இல்ல அட்லீஸ்ட் மினிமம் டிரா ஆச்சு பண்ணுவோம். இந்த மாதிரி ஜெயிக்கக்கூடிய கேம்ஸ்லாம் வந்து நாம வந்து அறபோதையில இருந்துட்டு ஆடி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா சில மேட்சஸ்லாம் அது வேலைக்கு ஆகாது. பர்ன்லி மேட்ச்ல அறபோதையில ஆடணும், ஆனா எப்படி 2-0 ஜெயிச்சிட்டோம். இந்த மேட்ச் அப்படி மாதிரி பண்ண ட்ரை பண்ணோம், ஆனா பண்ண முடியல. லீட்ஸ் வந்து போட்டு பொழந்தாங்க செல்சியை போட்டு. ஃபர்ஸ்ட்ல இருந்து 98 மினிட் வரைக்கும் லீட்ஸ் வேர் தி டிசர்விங் வின்னர்ஸ். இதுல ஒரு எந்த விதமான கூச்சமச்சமும் கிடையாது சொல்றதுக்கு. அதுதான் உண்மை. லீட்ஸ் வந்து டோட்டலா டாமினேட் பண்ணாங்க செல்சியை போட்டு. அண்ட் we deserve to lose. இன்ஃபேக்ட் 3-1 வந்து கம்மி, நம்ம வந்து 4-5 தோத்துக்கலாம் உண்மையை சொல்ல போறோம்னா. எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? லைன் அப்ல இருந்தே வருவோமே. 5 சேஞ்சஸ். ஆர்சனல் கேம்ல இருந்து 5 சேஞ்சஸ், இன்க்ளூடிங் பேக் லைன்ல 3 சேஞ்ச். அதுவும் யாரெல்லாம்? சலபா ரைட் பேக்ல, டோசின் சென்டர் பேக்ல, அப்புறம் பாரேசியல். சாலபா, டோசின், பாரேசியல் ஒரே லைன் அப்ல. என்சோ மரஸ்கா என்ன ஒரு ரெவல்யூஷனரியான தாட்ஸ். இந்த மாதிரியான தாட்ஸ் தான் எந்த மேனேஜருக்குமே வந்ததா சரித்திரமே இல்லை. இந்த மாதிரி டிஃபென்சிவ் லைன் அப் போட்டு நம்ம ஜெயிப்போன்னு நினைச்ச பார்த்தியா என்சோ மரஸ்காக்கு. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். மத்தெல்லாம் கூட ஆஃப்கோர்ஸ் கைசேடோ ஆஃப்கோர்ஸ் சஸ்பெண்ட். ஆண்ட்ரே ஹெண்டோ சொல்ல வந்தா. எஸ்டேவா on the right, Gittens on the left, Delap up top and Joao Pedro number 10. கேம் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இன்டர் த கேம் க்ரோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஜெயிப்போம்னு நான் நினைச்சேன். 1-0 டவுன் மேபி போவோம்னு நினைச்சேன். லைக் கரெக்டா 1-0 டவுன் போனோம். அந்த கார்னர்ல வந்து டிஃபெண்டிங் பண்றோம் பாரு, அலேக்க ஓடி வர அந்த லீட்ஸ் பிளேயரு எந்த நாயும் அவனை மார்க் பண்ணல, போயிட்டு எவரும் பக்கத்துல கூட போல, அவ்வளோ ஈஸியா ஒரு ஹெடர் பண்றான். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஆர்கியபிளி ஆர் worst ஃபர்ஸ்ட் ஆஃப் திஸ் சீசன். லைக் எந்த ஒரு பாசிங் இது இல்ல, ஒரு மொமெண்டம் இல்ல, ஒரு டிஃபென்சிவ் அவேர்னஸ் இல்ல,
மிட்ஃபீல்ட்ல வந்து அவ்வளோ ஸ்லோ. என்சோ வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அட்டாக்கர்ஸும் ரன்ஸ் போட ட்ரை பண்றானுங்க, அவங்களும் ஓட ட்ரை மேக்கிங் இன் பிஹைண்ட் ரன்ஸ், டிஃபெண்டர் ஓட ட்ரை பண்றானுங்க. ஆனா பாஸ் போல. ஏன்னா ஆடிய செஞ்சு போடுறாங்க இவங்க பாட்டுக்கு, ஆடிய செஞ்சு ஓகே கேம் நாளைக்கு தான், கேம் நாளைக்கு பாஸ் போட்டா போதுன்னு அப்படி நினைச்சாருங்க போல. லைக்ஸ் ஆஃப் என்சோ ஃபெர்னாண்டஸ், ஜோ பெட்ரோ. இன்னைக்கு வந்து எந்த பிளேயர் வந்து நல்லா ஆடினானே நல்லா சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாரும் கேவலமா ஆடினானுங்க. சான்சஸே வந்து 2-3 மிஸ்டேக் பண்ண கிக்கிங்லாம். ஒருத்தனை பத்தி நான் பேசியானும் அண்ட் வந்து நீங்களா நினைக்கலாம் அவனை மட்டும் தனியா சிங்கிள் அவுட் பண்றிய அப்படின்னு. அவனை பத்தி பேசிதான் ஆகணும். 2 விஷயம் இருக்கு அதுல. டோசின், அதாவது ஃபுல்லாம்ல இருந்து இந்த நாயை வந்து ஃப்ரீயா வாங்கினோம், ஆனாலும் வந்து ஃபுல்லாம் எங்கிட்ட வழிப்படி போற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாம் robbed us. We got him on a free transfer and still Fulham robbed us. அதாவது இந்த மூதேவிக்கு எந்த ஒரு டிஃபென்சிவ் அவேர்னஸ்ங்கிறதே கிடையாது. பேக் லைன்லயே அவன் தான் எல்டஸ்ட், அவன் தான் மோஸ்ட் எல்டஸ்ட் பிளேயர், வயசான பிளேயர் அவன் தான். அண்ட் பேக் லைன்ல மூலையும் இல்லாத தருதலையும் அவன் தான். அந்த தேர்ட் கோல் சம்ஸ் இட் ஆல் அப். கஸ்டோ ஒரு டீசன்டா டிஃபென்சிவ் பிளே பண்றான், உன் அண்ட தரான், நீ கிளியரன்ஸ் பண்ணது விட்டுட்டு உட்காந்து என்னோ யோசிக்க ட்ரை பண்ற, ஐயோ என்ன பண்ணா பாஸ் பண்ணுமா இல்ல இது பண்ணுமா அப்படின்னு. அதுக்குள்ள லீட்ஸ் பிளேயர் வந்து அடிச்சு வந்து கோல் ஸ்கோர் பண்ணிட்டான் உடனே. அதாவது எப்படின்னா சாம்பியன்ஷிப் டீம்ல இருந்து ப்ரொமோஷன் ஆற டீம் வந்துதான் அந்த டீமோட ஸ்ட்ரகிள் பண்ணணும், அதையும் ஸ்ட்ரகிள் பண்ண கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு இருக்கு போல இருக்கு. ஏன்னா முன்னாடி சீசன் வந்து இப்ஸ்விட்சோட ஒரு டிரா ஒரு லாஸ், இப்ஸ்விட்ச் வந்து ஹோம்ல ஜெயிக்கவே இல்லை அந்த சீசனு. இந்தாப்பா இந்தா அப்படின்னு வாரி வள்ளி கொடுத்தோம் ஒரு 2-0 வின்னு. லீட்ஸ் லாஸ்ட் 5 வின்லெஸ் கேம்ஸ் in a row and கடைசியில் 8 மேட்ச் ஒரே மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. என்சோ மரஸ்கா வாஸ் லைக் இந்தா வெச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் போல. டிசாசி அகைன்ஸ்ட் இப்ஸ்விட்ச் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு அருமையான டிஃபென்சிவ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் டோசின் வர்சஸ் இது. எனக்கு என்ன டவுட்னா ஆட்சம்பாங் வந்து என்ன பாவம் பண்ணான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆட்சம்பாங் வந்து வரான டைம் இந்த சீசன் வந்து கிடைச்ச சான்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே ஏதோ பண்ணிருக்கான். டோசின் விளையாண்ட எல்லா கேம்லயும் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்காவது பண்ணிருப்பான். அண்ட் ஆட்சம்பாங் வந்து கடைசியில் எனக்கு தெரிஞ்ச 3-4 கேமா எந்த ஒரு மினிட்டுமே விளையாடல. இன்னைக்கு ஆட்டமாக ஆரம்பிச்சிருக்கலாம். You wouldn't have been worse than Tosin. சாலபா ரைட் பேக்ல போறது வாட் இஸ் த யூஸ்? ரைட்ல எந்த ப்ரோக்ரஷனுமே இல்ல. எஸ்டவோ ட்ரை பண்ணலாம் பாட்டுக்கு தனியா, நோ ஓவர்லாப்பிங் அண்ட் நோ ஹெல்ப் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைட். அண்ட் எஸ்டவோ வந்து ஒரு பாயிண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல உதச்சவன் பிளேயர் கிக் அவுட் பண்ணா. he could have easily been sent off. கிட்டன்ஸும் ஒண்ணும் பண்ணல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அவன் பால் அவன் சைடே போல. எல்லா பிளேயர்ஸும் உலகத்துல தனியா இருக்கானுங்க. லைக் வந்து ஜோ பெட்ரோ டீப்பா டிராப் பண்றான் ட்ரை பண்ண, லியாண்டலா பண்ணி ஏதோ ட்ரை பண்ணா. லைக் அவங்க தனித்தனியா பண்றாங்க தவிர டீமா ஒண்ணுமே பண்ணல. அண்ட் அந்த 2வது கோல் கேவலமான கிவ் அவே. ஒரு பாஸ் போற வக்கீல நம்மளுக்கு குறுக்குறோம். லீட்ஸ் அப்புறம் எங்க இருந்து கோல் அடிக்காங்க. நல்ல கோல் தான், அவுட் சைட் தி பாக்ஸ் நல்ல கோல். சாnchez தத்துக்க முடியாது. சரின்னு சொல்லிட்டு சரி ஹாஃப் டைம்ல ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோமே, ஜேம்ஸ் கொண்டு வருவோம், பாமர் கொண்டு வருவோம். உடனே கொண்டு வரலையே, நெட்டோ கொண்டு வந்தோம். ஃபேர் பிளே, ஒரு கோல் அடிச்சா 2-1. லைக் 46 மினிட்ல 47 மினிட்ல அடிச்சோம். லைக் ஓகே ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ கம்பேக் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் கர்னாச்சா வந்தான், பாமர் வந்தாங்க. அட்டாக்கிங் சேஞ்சஸ் தான் கொண்டு வந்தோம். டிலாப்பை வெளியேற்றுக்க வேண்டிய அவசியம் எனக்கு தெரிஞ்சு தெரியல. பிகாஸ் ஹோல்ட் அப் பிளேயாச்சும் ஏதோ பண்ணா. ஜோ பெட்ரோ ஹோல்ட் அப் பிளேயும் பண்ணல, தரித்திரம். அதுக்கப்புறம் 2-1 இருக்கும்போது கர்னாச்சோ வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டா ஒரு ஸ்கில் மூவ் பண்ணி ஒரு டிஃபெண்டர் தாண்டி எடுத்துன்னு போயிட்டு உள்ள பாமர் ஒரு லோ கிராஸ் போடுறான். பாமர் வந்து ஆஃப் டார்கெட்
ப்ராபபிலி இஸ் ஒன்லி திங் டு வந்து ஒரே அந்த ஹோல் கேம்லயே வந்து உருப்படியான ஏதோ ஒண்ணுனா அட்லீஸ்ட் அந்த மிஸ் சான்ஸ். ஏன்னா அது தவிர எதுவுமே பண்ணல பாமர். மேபி அது கோல் வச்சிருந்தா ஒரு டிஃபரெண்ட் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். மேபி ஐ டோன்ட் நோ, அது பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டோசின் மாஸ்டர் கிளாஸ் சூப்பர்ரா. அதாவது லீட்ஸ்ல இந்த டீம் பஸ் ஏறுவானுங்களே, டோசன் அங்கேயே விட்டுருங்க. அவனே லீட்ஸ்ல இருந்து செல்சி வர வழியே அவனே கண்டுபிடிச்சுக்கிட்டோம். கண்டுபிடிக்கலையா இங்க மாட்டிக்கினான்னா அங்கேயே கடை ஃப்ரீ டிரான்ஸ்பர் தான், வேஜஸும் மிச்சம். சோ அவன் அங்கேயே கடை சொல்லுங்க. தண்டச்சோறு. என்சோ ஒரு மேட்ச் நினைச்சா தலைவன் நல்லா பண்ணுவான், இன்னொரு மேட்ச் நினைச்சா தலைவன் வந்து வேற லெவல்ல கேவலமா வருவான். நீங்க வந்து எப்படி சொல்றது, ஃபுல்லா வெயிட்டிங் தான், எல்லாமே வெயிட்டிங். பாஸ் பண்றது வெயிட்டிங், ஹோல்ட் பண்றது வெயிட்டிங், எல்லாத்திலயும் வெயிட்டிங். தலைவன் துப்பாக்கி விஜய் ஃபேனா இருப்பான் போல இருக்கு. ஐ எம் வெயிட்டிங், எல்லாத்துக்கும் வெயிட்டிங். ஆண்ட்ரே சாண்டோஸ் ஐ மீன் பெருசா சொல்றதுக்கு இன்னும் இல்ல, வாட் எவர். கூக்கரல்லா ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ். டிசர்வ் 3-1 லாஸ். நெட்டோ அட்லீஸ்ட் கேம் ஆன் அண்ட் ட்ரை செகண்ட் ஹாஃப்ல ஏதோ ட்ரை பண்ணா மனுஷன். கஸ்டோ ஏதோ ட்ரை பண்ணா. சோ அவங்க 2 பேரும் மேபி ஓகேன்னு சொல்லலாம். இதுவரை என்ன பிரமாதம், இது பெசலைட் ஒன்று இருக்கு. சாட்டர்டே அன்னைக்கு போர்மத்தாவே ஆடுறோம். போர்மத் வந்து அவங்களும் ஒரு மாதிரி நல்ல ஃபார்ம்ல இல்ல. சீசன் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் ஆஃப்லைன்ல அவங்க சுத்தமா ஃபார்ம் இல்ல. அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 1 2 3 4 5 வின்லெஸ் மேட்சஸ். ஒரு மேட்ச் ஜெயிச்சானுங்க. 1-6, 1-7, 2-8, 2-9, 2-10. கடைசி 10 பிரீமியர் லீக் மேட்ச்ல, கடைசி 5 பிரீமியர் லீக் மேட்ச்ல ஜெயிக்கல. கடைசி 10 பிரீமியர் லீக் மேட்ச்ல 2 தான் ஜெயிச்சிருக்கானுங்க. தான் வந்துட்டாங்களா செல்சி. இந்த கேம் வீக் இந்த சாட்டர்டே வந்து போர்மத்தையும் நம்ம தோத்து இல்ல டிரா பண்ணோம்னா ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா அதான் உண்மை. இந்த சீசன் யார்ட்டெல்லாம் தோத்துக்கணும்னு பாருங்களேன். பிரைட்டன், சண்டர்லண்ட், பிரென்ட்ஃபோர்ட் டிரா, கிறிஸ்டல் பேலஸ் டிரா, யுனைடெட் லாஸ், கேரபாக் அவே டிரா, அண்ட் நவ் திஸ். லிவர்பூலோட ஜெயிச்சோம், பார்சாவோட ஜெயிச்சோம், ஆர்சனலோட ஜெயிக்க மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம். ஸ்ட்ராப் ஆன் யுவர் சீட் பெல்ட்ஸ் மக்களே. டிசம்பர் அப்படியே செம்மையா போகுது. அண்ட் அந்த ரைடுக்கு வந்து வெயிட் பண்ணலாம். அதாவது நவம்பர்ல அன்பீட்டன் கதறணும். டிசம்பர் ஃபர்ஸ்ட் கேம் வந்து செஞ்சு விட்டாங்க. சூப்பர். இன்னும் 7 மேட்ச் இருக்கு டிசம்பர்ல. இன்னும் 7 மேட்ச் இருக்கு. 7 மேட்ச் தான் இருக்கு டிசம்பர்ல. டிசம்பர் கிறிஸ்துமஸ் எல்லாம் ஸ்லம்ப் ஆகும். இப்ப டிசம்பர் ஸ்டார்டிங்ல இதுவாயிட்டோம் நம்ம. என்ன கன்றாவியோ. நீங்க என்ன நினைச்சீங்க போறங்க, உங்க தாட்ஸ் போறங்க. நீங்க என்ன அது ரேண்ட் பண்ணலையான்னு கேட்பீங்க. எனக்கு ரேண்ட் பண்ற மூடி இல்ல. அதாவது நம்ம தலையெழுத்து இதான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். லைக் இது வந்து நம்ம எனக்கு ரேண்ட் பண்ற மூடு வரல. ஐ மீன் மேபி இன் கேம் வாட்சலாம் போட்டு அதான் தூக்கி போட்டு வச்சிருப்பேன். பட் போஸ்ட் கேம் வந்து எனக்கு அப்படியே அந்த கோவெல்லாம் டை டவுன் ஆகி எனக்கு வந்து மேபி இதான் நம்ம கொஞ்சம் ஓவரா ஆசைப்பட்டோமோ, டைட்டில் அது இதுன்னு நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோமோ அப்படின்னு ஒரு பேக் டு லைஃப், பேக் டு ரியாலிட்டி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், அதான் உண்மை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோ லைவ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.